வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதோட தமிழா. இன்னைக்கு வீடியோல போட்டோஷாப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாப் அவுட் எஃபெக்ட் எப்படி குயிக்கா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய போட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல போட்டிருக்க போட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ல போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் விட்த் 1080 ஹைட் 1080 வச்சுக்கிறேன். மேக் ஷோர் யூனிட்ஸ் வந்து பிக்சல்ஸில் இருக்கணும். அண்ட் ரெசல்யூஷன் 300 கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் இபிஎஸ்ஸாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ப்ரீபிக்கில் டவுன்லோட் பண்ணது தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். பட் இனிஷியலாக உங்களுக்கு ஃபாண்ட் மிஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபாண்ட், மெட்ரோபோலிஸ் அப்படின்ற ஃபாண்ட்டு. ஸோ இதோட ஃபாண்ட் ஃபேமிலியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் இதில் ஃபாண்ட் மிஸ் ஆகாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேமை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பேர் எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாலோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆகுது. ஃபாலோவும் இந்த புல்லட்டும். ஸோ ரெண்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைடில் மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்கள் நேம் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அடுத்து இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஸோ அந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷனில் இங்கே கொடுத்துடலாம். பாப் அவுட் எஃபெக்ட் யூசிங் போட்டோஷாப் அப்படின்றத கொடுத்து 3 டாட் கொடுத்தாச்சு. தென் மோர் அப்படின்றத கொஞ்சம் இங்கே வச்சிடலாம். அண்ட் இந்த கமெண்ட்ஸு லைக்ஸ் இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட்டாக இல்லை. ஸோ அது என்ன பண்ணணும்னா லேயர்ஸ் பேனல் போயிட்டு இதில் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி டெலீட்டில் போட்டுருங்க. ஸோ பேக்ரவுண்ட் இப்போ நமக்கு எதுவுமே இல்லை. இப்போ தான் எம்டியாக இருக்குது நமக்கு. அடுத்து வந்து இந்த டெம்ப்ளேட்டில் கிளிக் பண்ணிட்டு Ctrl+Shift+G கொடுத்து அன்குரூப் பண்ணிக்கோங்க. அகைன் சென்டரில் கிளிக் பண்ணி Ctrl+Shift+G கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு சென்டரில் இருக்கிறத மட்டும் தனியாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா இமேஜ், எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூலை வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இமேஜ் மேலேயே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேட்ச் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. தென் Ctrl+3 கொடுத்து ஹைட் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க. தென் Ctrl+Alt+3 கொடுத்து அன்ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்டையும் இந்த பேட்சையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் போயிட்டு பாத் ஃபைண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா மைனஸ் ஃப்ரண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அழகாக கட் ஆகிடும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல உங்களோட ஐகான் வேணும்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் இப்படியே விட்டுறேன். இப்போ ஃபைலில் போயிட்டு சேவஸ் கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் யூஸ் ஆர்ட்போர்ட் அப்படின்றத செக் போட்டுட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப் 8-bit கலர் அண்ட் மேக் ஷூர் டிரான்ஸ்பேரண்ட் செக்கில் இருக்கணும். தென் ஓகே கொடுத்துருங்க. பட் நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா ஷேடோ கொடுத்துருக்காங்க அண்ட் டிரான்ஸ்பேரண்ட்டாக நம்ம சேவ் பண்ணிட்டோம். பட் ஃபோட்டோஷாப்பில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேடோ இருக்க இடம் வந்து இந்த இடத்துல ஒயிட் பேட்ச் வரும். பேட்ச் மேலே தான் இந்த ஷேடோ வரும். அதனால ஷேடோ வேணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பேட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் பேனலில் ட்ராப் ஷேடோன்னு இருக்கும், அதை ஹைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ Ctrl+S கொடுத்து அகைன் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணணும் டாக்குமெண்ட், அதில் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதை போட்டுருங்க. அப்படியே போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டெம்பரரியாக பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணிவிட்டு சம் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். டெம்பரரியாக ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். தென் இந்த டெம்ப்ளேட் லேயரை Ctrl+T ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி டில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு இந்த மாதிரி டில் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல மட்டும் நம்ம கண்டென்ட் அவர் போட்டுக்கலாம். தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இமேஜோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம செட் பண்ண முடியும். இந்த இடத்துல Ctrl+T ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சைஸை. ஸோ என்னோட இமேஜை பார்த்தீங்கன்னா நமக்கு எது எம்போஸாக வரணும், அதாவது இந்த ஃப்ரேமுக்கு வெளியில் வரணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் கொஞ்சம் வந்திருக்கா, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டு கொஞ்சம் வந்திருக்கு, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நெயில் வந்திருக்கு. இதை மட்டும் நம்ம தனியாக எம்போஸாக காட்டினா தான் நமக்கு உள்ளார இருந்து வெளில வர எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி இமேஜை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. தென் இந்த இமேஜோட ஒப்பாசிட்டியை 100% வச்சுக்கோங்க. அண்ட் இதை டெம்பரரியாக இப்போதைக்கு ஹைட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேஜிக் வேண்ட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட் மட்டும் செலக்ட் ஆகும். தென் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது டெம்ப்ளேட் லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு சம் கலர் ஏதோ ஒரு கலர் நம்ம டார்க் கலரை ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்ச் மேலே நம்ம கிளிப்பிங் மாஸ்க் போட போகிறோம். இப்போ அந்த இமேஜ் லேயரை அன்லாக் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளார நமக்கு கிளிப்பிங் மாஸ்க் ஆகிடுச்சா.
ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் லேயரை delete பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் லேயரை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலீட்டில் போட்டுறேன். அண்ட் இந்த லேயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதான் நம்ம இமேஜ், இதான் நம்ம பொசிஷன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் G கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் லேயரை ஃபுல்லாக பின்னாடி கொண்டு வந்துருங்க. ஸோ இது பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிறோம். தென் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சம் அமௌண்ட் பிளர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 or 9 சம்திங் இந்த மாதிரி பிளர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு, அதனால காசியன் பிளர் வந்து ஸ்மார்ட் ஃபில்டர்ஸாக வந்துருச்சு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன். எதுக்காக பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எம்டியாக இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் ஏரியா. இதை கண்டென்ட் அவேர் பண்ணணும். ஸோ எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கார்னர்லேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளார கொண்டு வந்துருங்க. நம்ம செலெக்ஷனை பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதில் கண்டென்ட்ஸில் கண்டென்ட் அவேர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம அந்த எம்போஸ் எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா டாப் லேயர் இருக்குல்ல, அதாவது இந்த லேயர் உள்ளார வச்சுருக்கோம்ல, இந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகுது பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் J கொடுத்து ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதாவது இப்போ இதை ஹைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ லேயரை சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால டாப்பில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி வச்சோம்ல, அந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஒயிட் மாஸ்க் வந்துடும். தென் B கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸை 100% வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எரேஸ் பண்ணும்போது சைடில் ஃபெதர் இல்லாமல் இருக்கும். பட் நம்ம செலெக்ஷன் வந்து டெம்ப்ளேட் செலெக்ஷனாக தான் இருக்கணும். ஸோ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மாஸ்கில் கிளிக்கில் இருக்கணும். ஸோ இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது தேவையில்லையோ எல்லாத்தையும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மெயினாக இதுதான் தேவையில்லை. நான் சொன்னது புரியல அப்படின்னா அகைன் இந்த ஒரு ஸ்டெப்பை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அண்ட் இந்த இடத்துல ப்ரஷ் இதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கையில் மட்டும் ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹார்ட்னஸ் 100 வச்சனால தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக கொடுக்க முடியுது இந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ கண்ட்ரோல் D போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ஓகே. அண்ட் கீழே இந்த லெக் மட்டும் தேவையில்லை. ஸோ இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அப்படியே எரேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் பார்ட்டாக இங்கே ஷேடோ மட்டும் கொடுக்கணும், கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் டிஸ்டன்ஸ் சைஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மைல்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஷேடோ லேயர் இருக்குல்ல, ட்ராப் ஷேடோ அப்படின்னு, இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணால் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் கேனாட் பி ரீப்ரொடியூஸ்ட் வித் லேயர்ஸ்னு வரும். பரவாயில்ல, ஓகே கொடுத்துருங்க. ஸோ அந்த ஷேடோ மட்டும் தனியாக நமக்கு ஒரு லேயரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. அண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மாஸ்க் ஐக்கான் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒயிட் மாஸ்க்கு. ஸோ நம்ம ப்ரஷ் டூல் வச்சு பிளாக் மாஸ்க் பெயிண்ட் பண்ண போகிறோம். B கிளிக் பண்ணி இப்போ அந்த ஷேடோ வந்து நமக்கு எங்கெங்கே தேவையில்லை, ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. அண்ட் இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணும்போது சாஃப்ட் ப்ரஷ்ஷாக இருக்கணும். ஹார்ட்னஸ் ஃபுல்லாக 0 வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி மைல்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே ஷேடோ இருக்கட்டும், அண்ட் இங்கே இருக்கட்டும், இங்கேயும் இருக்கட்டும். அடுத்து ஃபைனலாக உங்களோட இமேஜ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக கலர் லுக்கப் அப்படின்ற லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு லோட் 3 லேயரில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ செட் பண்ணிக்கலாம். ஸோ டீல் ஆரஞ்சு அப்படின்றத நான் செட் பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து டாப்பில் கொண்டு போயிடுறேன் ஃபுல்லாக. தென் இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.